நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு பிசிஓடிக்கு சரியான உணவு முறை என்ன? முதலில் பிசிஓடி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். பிசிஓடி என்பது பெண்களின் கருப்பை முட்டைப்பையில் சிறிய நீர்க்கட்டிகள் உருவாகி ஹார்மோன் சமநிலையில் மாற்றம் ஏற்படும் ஒரு நிலை. இதனால் மாதவிடாய் ஒழுங்கின்மை, உடல் எடை அதிகரித்தல், முகப்பரு, தேவையற்ற முடி வளர்ச்சி, கருத்தரிப்பில் தாமதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் சரியான உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலம் இதை கட்டுப்படுத்த முடியும். அதிக நார்ச்சத்து, ஹை ஃபைபர் ஃபுட்ஸ் உள்ள உணவுகளை சாப்பிடுங்கள். பிசிஓடி உள்ள பெண்கள் தினமும் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட வேண்டும். உதாரணமாக கீரை வகைகள், காய்கறிகள், ஆப்பிள், கொய்யாப்பழம், ஓட்ஸ், முழு தானியங்கள். இவை இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுகின்றன. புரோட்டீன் நிறைந்த உணவுகள். புரோட்டீன் உடலுக்கு மிகவும் அவசியம். உணவில் முட்டை, மீன், பருப்பு வகைகள், கொண்டைக்கடலை, பாசிப்பயறு, பால் போன்றவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும். புரோட்டீன் அதிக நேரம் பசி இல்லாமல் இருக்க உதவுகிறது. ரிஃபைன் சுகரை குறைக்க வேண்டும். அதிக சர்க்கரை உள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும். உதாரணமாக கூல்ட்ரிங்க்ஸ், கேக்ஸ், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம், பேக்கரி ஃபுட்ஸ். இவை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகரிக்க காரணமாக இருக்கலாம். நல்ல கொழுப்பு, ஹெல்த்தி ஃபேட்ஸ் உடலுக்கு நல்லது. உதாரணமாக பாதாம், வால்நட், ஆளி விதை, பூசணி விதை. இவற்றை அளவோடு எடுத்துக்கொள்ளலாம். போதுமான தண்ணீர் குடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2.5 to 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். இது உடலின் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்த உதவுகிறது. நேரத்திற்கு உணவு சாப்பிடுங்கள். காலை உணவை தவிர்க்கக்கூடாது. நேரம் தவறாமல் உணவு சாப்பிடுவது ஹார்மோன் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது. உடற்பயிற்சி அவசியம். உணவு முறையுடன் சேர்த்து தினமும் 30 நிமிடங்கள் வாக்கிங், யோகா அல்லது லைட் எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். இது உடல் எடையை கட்டுப்படுத்தவும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்தவும் உதவுகிறது. தவிர்க்க வேண்டிய உணவுகள். பிசிஓடி உள்ளவர்கள் முடிந்தவரை ஃபாஸ்ட் ஃபுட், டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ், அதிக எண்ணெய் உணவுகள், ஒயிட் பிரெட், மைதா உணவுகள், அதிக இனிப்பு போன்றவற்றை குறைக்க வேண்டும். மருத்துவரின் ஆலோசனை முக்கியம். பிசிஓடி உள்ள அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவு முறை பொருந்தாது. வயது, உடல் எடை, பிளட் சுகர், ஹார்மோன் நிலை போன்றவற்றை பொறுத்து மருத்துவர் அல்லது ஆலோசனைப்படி உணவு முறை பின்பற்றுவது சிறந்தது. அன்புடையவர்களே, பிசிஓடி என்பது பயப்பட வேண்டிய நோய் அல்ல. சரியான உணவு முறை, தினசரி உடற்பயிற்சி, உடல் எடையை கட்டுப்படுத்துதல் மற்றும் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றுதல் மூலம் பிசிஓடியை திறம்பட நிர்வகிக்க முடியும். மேலும் ஆரோக்கிய தகவல்களுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம். நன்றி.